beyond infinity and back again. எல்லாருக்கும் வணக்கம். நான் சக்திவேல். நம்ம 2 டேஸாக நம்ம பேசிக்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வீக்கெண்டுங்கிறதுனால சரி கொஞ்சம் பேசிக்ஸ் சொல்லிடுவோம். ட்ரேடிங் வந்து நம்ம மண்டே பார்ப்போம் அப்படின்ட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து பேசிக்ஸ் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நம்ம வந்து வரதுக்கு முன்னாடி செய்திலாம் வாசிக்கிறப்போ நமக்கு வந்து கடைசி டைமில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏற்றங்கள் எவ்வளோ இறக்கம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் கலராக கோடு போயிட்டுருக்கும். க்ரீன் கலரு, ரெட் கலர், இந்த மாதிரி அம்புக்குறி மாதிரி ஏரோ மாதிரி மேலே டவுன் அப் டவுன் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அவங்க பாட்டு ஒரு டேட்டா சொல்லுவாங்க, அது நமக்கு என்னன்னே தெரியாது. ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா பச்சை கலர் க்ரீன் கலரில் இருக்கும். அங்கே ஒரு அந்த பெரிய பில்டிங் காட்டுவாங்க. அந்த பில்டிங்குள்ளே ஒரு 100 பேர் வேலை செய்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அதுதான் நமக்கு தெரியும். ஆனால் இப்பயும் நம்ம வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து ஸோ அவங்களாம் ஏதோ பண்ணுறாங்க, அதனால தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஏதோ நடக்குது, அதில் நம்ம போய் பணத்தை போட்டால் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்க. லாஸ் ஆகிறதுனால ஷேர் மார்க்கெட் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. ஓகேங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் மட்டும் எப்படி இதில் இருக்காங்க, லாஸ் ஆகுதுங்கிறாங்க, எல்லாரும் லாஸ் ஆகுதுங்கிறாங்க. ஆனால் பணக்காரர்கள் மட்டுமே ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஒரு கம்பெனி போனீங்கன்னா ஒரு நம்பிக்கை, இப்போ டாடா மோட்டார்ஸுங்கிறீங்க, டாடா மோட்டார்ஸோட கம்பெனியோட ஷேர் எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கன்னா பணம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ லாஸ் எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா லாஸை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். நம்மளால் ப்ராஃபிட்டை வந்து எவ்வளோ எடுக்க முடியும் எடுக்க முடியாதுங்கிறது அது வந்து நம்ம கையில் இல்லை. ஓகேங்களா? ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற காசை விடாமல் நம்மக்கிட்ட தடுக்க முடியும். அதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் வழி இருக்குது. ஓகேங்களா? சரி, மார்க்கெட்டு எப்படி இருக்கும், மார்க்கெட்டில் எப்படி எந்தெந்த பேசிக்ஸ் என்னென்னா, சரி நமக்கு வந்து 2-3 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட் வந்து ஷேர் ப்ரைஸு ஒன்று மேலே போகும், இது ஒன்று, இல்லைன்னா கீழே வரும், இல்லைன்னா சைடுவேல போகும். இதுதாங்க, இந்த 3 தான் இருக்குது ஷேர் மார்க்கெட்டில். ஓகேங்களா? இது வந்து அப் டைரக்ஷன் இது பார்த்தீங்கன்னா இது வந்து அப் ட்ரெண்டு அப்படிம்பாங்க, இது டவுன் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சைடுவே. ஸோ இந்த 3 தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா வாங்குறப்போ கம்மியாக இருக்கிற ப்ரைஸில் வாங்கி அதிகமாக இருக்கிற ப்ரைஸில் செல் பண்ணுறது தான் உங்களோட வேலை. ஸோ இங்கே அதிகமாக இருக்கிற ப்ரைஸில் வாங்கி கம்மியாக இருக்கிற ப்ரைஸில் விற்றீங்கன்னா இதில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா? மார்க்கெட்டு மேலே ஏறும் போதும் நீங்கள் பணம் பண்ண முடியும், கீழே இறங்கும் போதும் பணம் பண்ண முடியும். அதுதான் ட்ரேடிங்கில் இருக்கிற அட்வான்டேஜ். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படி பண்ண முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும், நீங்கள் இங்கே வாங்குறீங்க, இங்கே மேலே போகும், அங்கே ப்ராஃபிட் பண்ணலான்னு வாங்குறீங்க. ஆனால் மார்க்கெட்டு கீழே வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும், இங்கே வாங்கின ப்ரைஸை இங்கே இன்னும் கொஞ்சம் வாங்கி ஆவரேஜ் தான் பண்ண முடியும். ஆவரேஜ் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். திரும்ப மேலே போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ண முடியும். ஆனால் ட்ரேடிங்கில் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இங்கே வாங்குறீங்க, இங்கே போணுச்சுன்னா செல் பண்ணி விற்று ப்ராஃபிட் பண்ணிடுவீங்க. சப்போஸ் இங்கேருந்து கீழே வருது அப்படின்னா இங்கே வாங்கி இங்கே விற்றீங்கன்னா அதிகமான ப்ரைஸில் வாங்கி கம்மியான ப்ரைஸில் விற்றீங்கன்னா அதில் வர ப்ராஃபிட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த சைடு போனாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும் ட்ரேடிங்கில். ஓகேங்களா? நமக்கு ஷேர் மார்க்கெட்டில் 3 ட்ரெண்டு தான் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்டு, ஒன்று டவுன் ட்ரெண்டு, ஒன்று சைடு. ஒன்று மார்க்கெட்டு மேலே போகும், இல்லைன்னா கீழே வரும், இல்லைன்னா சைடில் போகும். ஸோ இதில் பெரிய காம்ப்ளெக்ஸ் இல்லை. ஆனால் காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னாலும் இதில் பணம் சம்பாதிக்கிறது ஈஸின்னு சொன்னாலும் ஆனால் அது ரொம்ப கஷ்டம், அது ஈஸியாக கிடைச்சிடாது. ஸோ இதில் எல்லாமே எமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் விளையாடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெண்டு. ஸோ இதில் அப்புறமே இந்த மாதிரி தான் மார்க்கெட்டு போகும் இல்லையா? நான் எப்படி ப்ரைஸ் கம்மியாக வாங்குறது, எது கம்மி அப்படிங்கிறதுலாம் தெரியல, கேண்டில் ஸ்டிக்ஸ்னால் என்னன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்குலாம் இது பாருங்க, ஒரு கேண்டில்னால் அதில் என்னென்ன இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா கேண்டில் பார்த்தீங்கன்னா இது கிரீன் கலர் கேண்டில், ஓகேங்களா? இது
ரெட் கலரில் ஒரு கேண்டில் இருக்கும், இப்படி ஒரு கேண்டில் இருக்கும், இப்படி ஒரு கேண்டில், இந்த மாதிரி கேண்டில் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், இதெல்லாம் என்ன, இப்படின்னா என்ன, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ வந்து இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து 400 ரூபா ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நான் ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் என்னன்னு சொல்லிடுறேன். இது ஒரு கிரீன் கேண்டில்ங்களா, இந்த கிரீன் கேண்டில் இப்படி இருக்கும். ஸோ இது என்னென்னலாம் டிஃபைன் பண்ணுது நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் 400 ரூபா, ஓகேங்களா. ஸோ காலையில் 9:15 ஓப்பன் பண்ணோன்னே இந்த ப்ரைஸு இந்த இடத்துல 400 ரூபா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த 400 ரூபாயில் இருந்த ப்ரைஸு ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு, 400 ரூபாயில் இருந்து உங்களுக்கு 380 ரூபா வந்துருக்குது, கீழே டவுன் வந்துருக்குது. டவுன் வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, இங்கே 400 ரூபாயில் இருந்த ப்ரைஸை இந்த 380 ரூபா வந்த உடனே திரும்ப ட்ரேடர்ஸு, இன்வெஸ்டரு எல்லாரும் இது கம்மியான ப்ரைஸு, லோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே டிமாண்டு கிரியேட் ஆகுது. இந்த டிமாண்டுனால என்ன ஆயிடுச்சு, உடனே மார்க்கெட்டு மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு இங்கே வந்து எவ்வளோ வந்துடுச்சு, 420 ரூபா. ஆனால் இங்கே வந்து 430 ரூபா, 430 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் இது வந்து அதிகமான ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு விற்றுருக்குறாங்க. விற்றுட்டு 420 ரூபாயில முடிஞ்சிருச்சு. ஸோ ஓப்பன் பாருங்க, இது எங்கே இருக்குது, இது வந்து ஹை ப்ரைஸ் வந்து 430 ரூபா, ஓப்பன் ப்ரைஸு 400 ரூபா, க்ளோஸ் ப்ரைஸு 420 ரூபா, ஓகேங்களா. லோ வந்து உங்களுக்கு வந்து 380 ரூபா, பார்த்தீங்கன்னா 380 ரூபா. இப்போ இந்த ஒரு கேண்டில்ல நமக்கு 3 டீடைல்ஸ் கிடைக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் ப்ரைஸ், ஓப்பன் வந்து 400 ரூபா, அதனோட லோ ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்கு, 400 ரூபாயிலிருந்து கீழே இறங்கினது 380 ரூபா. 380 வந்துட்டு இங்கே அதிகமான டிமாண்ட் இருக்கிறதுனால திரும்ப மார்க்கெட் மேலே ஏறி 430 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 430 போயிட்டு க்ளோஸ் ஆனது 420. ஸோ 420ல் வந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த ஒரு கேண்டலில் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து புல் கேண்டில்பாங்க, இது புல் கேண்டில். புல்லுனா பையர்ஸ், ஓகேங்களா. பியர்னா பியரிஷ் கேண்டில்பாங்க. ஓகேங்களா. இது வந்து இது ஓப்பன், இது ஹை, இது லோ, இது க்ளோஸ். பாருங்க, ரொம்ப முக்கியம் கேண்டில் ஸ்டிக்ஸில் இது முக்கியமானது, பேசிக். இது ஓப்பன் வந்து 400 ரூபா, மேலே க்ளோஸ் ஆனது 420. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் 420, க்ளோஸு 380, ஹை லோ வந்து 370, ஹை வந்து 430. புரியுதுங்களா. ஸோ ஓப்பன் ஆகிறப்ப 420 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு, அங்கிருந்து 430 ரூபா போயிருச்சு. போயிட்டு இங்கே செல்லர் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து அதிகமான ப்ரைஸ் எல்லாரும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சப்ளை அதிகமாகிடுச்சு. சப்ளை அதிகமானதுனால கீழே வந்துருச்சு. கீழே வந்து 370 ரூபா வரைக்கும் போயிட்டு திரும்ப இங்கே கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் மேலே போயிட்டு 380 ரூபாயில க்ளோஸ் ஆயிடுச்சு.
ஓகேங்களா. அந்த 380 ரூபாயில் ப்ரைஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ரைஸ் 420, 420க்கு கீழே 380 ரூபாயில் க்ளோஸ் ஆனதுனால இது வந்து ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். இது ரெட் கலரில் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. இது வந்து ஓப்பன் 400 ரூபா, க்ளோஸ் ஆனது 420. இது வந்து கிரீன் கலரில் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் கிரீன் கலரில் இருக்கும் இந்த கேண்டில். ஸோ பச்சை கலரு சிகப்பு கலர்னு சொல்லி எல்லாரும் மேலே ஏறுது இறங்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் சும்மா, இதில் எல்லாமே டேட்டா இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுற ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா அது க்ரீன் கலர் புல்லிஷ் கேண்டில்மாங்க. ஓப்பன் பண்ணுற ப்ரைஸை விட க்ளோஸ் ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா அது பியரிஷ் கேண்டில்மாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பேசிக் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சார்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். புரியுதுங்களா. ஸோ இது புல்லிஷ் கேண்டில், இது பியரிஷ் கேண்டில் பார்த்துக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து இப்படி போகுதுன்னு வைங்க, இப்படி போயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இங்க வந்து கேண்டில் இப்படி இருக்கு. இப்படி இருக்கு கேண்டில். அடுத்தது இங்க இறங்கி இருக்கு இல்லைங்களா, இங்க வந்துட்டு இப்படி இருக்கு. ஸோ இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்கள் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிருக்கு, கீழே இறங்கியிருக்கு, மேலே போயிருக்கு, கீழே இறங்கியிருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது, இந்த இடத்துல 400 ரூபா இருக்குது. ஓகேங்களா. 400 ரூபா இருக்குது, இங்கே டிமாண்ட் இருக்குது, அதனால் ப்ரைஸ் மேலே ஏறுது. இங்கே ஓப்பன் ஆனது 400 ரூபா, க்ளோஸ் ஆனது 402 ரூபா. இங்கே திரும்ப ஓப்பன் 402 ரூபாயில் ஓப்பன் பண்ணி விட்றாங்க இந்த கேண்டில். இது வந்து 404 ரூபாய்க்கு போகுது. திரும்ப இங்கே 404 ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணுறாங்க, 406 ரூபாய்க்கு போகுது. இங்கே 406 ஓப்பன் பண்ணால் 408 ரூபாய்க்கு போகுது. 408 ரூபாயில் ஓப்பன் பண்ணால் 410 ரூபாய்க்கு போகுது. 410 ரூபாய்க்கு போகுதுன்னா 2 ரூபாய் ஏறிட்டு போயிட்டே இருக்கு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைமு மார்க்கெட்டு 2 ரூபா ஏற்றம் கொடுத்துட்டு நமக்கு மேலே போகுது. இது ஒவ்வொன்றும் 5 மினிட்ஸ். இது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில், இது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில், இது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில், இது ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இடைவெளியில் நமக்கு 2 ரூபா மார்க்கெட் ஏறி இந்த இடத்துல 410 ரூபா வந்துருச்சு. கரெக்டுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இங்கே வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. 402 ரூபாயில் ஏறந்து பாருங்கள், 402 ஓப்பன் ஆகி திரும்ப 404 போயிருக்கு, 404 ஓப்பன் ஆகி திரும்ப 406 போயிருக்கு, 406 ஓப்பன் ஆகிட்டு 408 போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பனுங்க க்ளோஸ் மேலே, இங்கேயும் ஓப்பனுங்க க்ளோஸ் மேலே, இங்கேயும் ஓப்பன் மேலே க்ளோஸ், கீழே ஓப்பன் திரும்ப மேலே க்ளோஸ். பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரீன் கலர் கேண்டில். ஸோ இது வந்து அப் ட்ரெண்டு, இது வந்து அப் ட்ரெண்டு. ஸோ இங்கே 410 ரூபா போயிடுச்சு. எல்லாம் என்ன நினைப்பாங்க, 400 ரூபாயில் வாங்கினவங்க எல்லாருமே 410 ரூபா அதிகமான ப்ரைஸு, ப்ராஃபிட் புக் பண்ணுற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சப்ளை ஆகுது. சப்ளை ஆகிறதுனால கீழே இறங்குது, கீழே இறங்கி 405 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஓகேங்களா. 400 ரூபாயில் இருந்த ப்ரைஸு 406 ரூபா 405 ரூபாய்க்கு வந்துருச்சுன்னா இங்கே வந்து இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறாங்க. இந்த ஏரியா எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணுற ஏரியா, இந்த ஏரியா எல்லாமே ப்ராஃபிட் புக் பண்ணுற ஏரியா, ப்ராஃபிட் புக் பண்ணிட்டாங்க. இன்னும் இங்கே வாங்கினவங்க எதிர்பார்க்குறது 450 ரூபா அப்படின்னா
இங்கே வாங்கினீங்க இன்னும் ஹோல்டிங்லேயே வச்சுருப்பாங்க. ஹோல்டிங்லேயே வச்சுருக்கிறதுனால இங்கே 406 ரூபாய்க்கு கீழே வரல. ஏன்னா கொஞ்சம் பேர் 410 ரூபா போதுன்னு ப்ராஃபிட் புக் பண்ணவங்களுக்கு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இங்கே வந்தது. திரும்ப இங்கே வாங்கினவங்க எல்லாம் ஹோல்டிங் இருக்காங்க. திரும்ப இங்கே வாங்கினவங்க திரும்ப இங்கேயும் வாங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் திரும்ப மேலே போகுது, 420 போகுது. ஸோ 420 யாரெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ இங்கே சப்ளை கொஞ்சம் கிரியேட் ஆகிட்டு இங்கே வந்து 415 ரூபாயில திரும்ப டிமாண்ட் கிரியேட் ஆகிட்டு 450 ரூபா போகுது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே டிமாண்ட் ஜோனு, இது எல்லாமே டிமாண்ட் ஜோனு, இது எல்லாமே சப்ளை ஜோனு, இது சப்ளை ஜோனு. ஓகேங்களா? இதுதான் சார்ட்டு. இப்படி தான் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில். ஸோ ஒவ்வொரு கேண்டிலுமே நமக்கு வந்து படிக்க தெரியணும். ஒரு கேண்டில் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம படிக்க தெரியணும். ஸோ இது தெரிஞ்சாதான் நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கேண்டலுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ இது வந்து அப் ட்ரெண்டுக்கு பார்த்தோம். அதேமாரி டவுன் ட்ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இப்படி ஏறும், இப்படி இறங்கும், இப்படி ஏறும். ஸோ இங்கே 450 ரூபாயில் இருக்கிற ப்ரைஸு வேகமாக 430 ரூபாய்க்கு வருது, திரும்ப 440 ரூபாய்க்கு போகுது. ஏன்னா இங்கே அதிகமாக இருக்குன்னு விற்று இங்கே ப்ராஃபிட் பண்ணுறாங்க, இங்கே செல் பண்ணுறாங்க. திரும்ப இங்கே 430 ரூபா திரும்ப மேலே போகுன்னு இங்கே வாங்குறாங்க. ஆனால் இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வந்து திரும்ப செல்லர்ஸ் இங்கெல்லாம் வந்து செல் பண்ணுறாங்க 440 ரூபாயில். திரும்ப மார்க்கெட்டு 420க்கு வருது, 420லேருந்து 425க்கு போகுது. திரும்ப இங்கே சப்ளை ஜோனு திரும்ப கீழே வருது, 400 ரூபாய்க்கு வருது. ஓகேங்களா? இப்படி தான் மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் எல்லாமே ஒவ்வொரு கேண்டில் இருக்கும். கேண்டில் வந்து நான் உங்களுக்கு பேசிக்ஸ் வீடியோவில் நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்க்காதீங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்னுங்கிற வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு கேண்டிலோட மீனிங் என்னன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பேசிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் டெப்த்தாக போவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அன்டில் தென் பை சக்தி. Beyond infinity and back again. I'm to them. Young Gaga not talking.